ஜியோ சாவன்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி டீஆக்டிவேட் பண்ணி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஜியோ 7 ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே மை லைப்ரரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே மேனேஜ் பிளான் கொடுத்துருப்பாங்க. மேனேஜ் பிளான் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பிளான் கொடுத்துருங்க. சேஞ்ச் பிளான் கொடுத்ததுமே கீழே வந்து நோ பிளான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு கீழே டீஆக்டிவேட் கொடுத்துருப்பாங்க, டீஆக்டிவேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எதுக்காக நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிட்டு டீஆக்டிவேட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளான் டீஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு டீஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த யூபிஐ ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து செட் பண்ணீங்களோ அந்த ஆப்லேயுமே போயிட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பேடிஎம்மில் தான் வந்து யூபிஐயில் வந்து செட் பண்ணியிருந்தேன் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டு. அதனால் இப்போ நான் அதில் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பேடிஎம்மில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களோட ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து ஷோ ஆகும் ஜியோ 7ஓடது. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரீசன் கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட யூபிஐ பின் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து டெபிட் வந்து ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜியோ 7 ஆப்பில் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்டாக கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த யூபிஐ ஆப்பில் செட் பண்ணீங்களோ நீங்கள் அந்த ஆப்பில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டு வந்து கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பேடிஎம்மில் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேம்பேயில், அதுக்கப்புறம் அமேசான் பேயில், நாவியில், கூகுள் பேயில், ஃபோன்பேயில் இதில் எல்லாமே எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஜியோ 7 இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.